Dear Golden Globe viewers, நான் ஜிஜி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. நான் இன்னைக்கு கிளாசிக்கல் மியூசிக் வீணா டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு ஜண்டை வரிசை வீணையில் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் போன தடவை போட்ட வீடியோவில் போன எபிசோடில் நாம் சரளி வரிசை பார்த்தோம். அதே தான் மாயா மாளவ கௌள ராகத்தில் நாம் இப்போ ஜண்ட வரிசைகளை பார்த்தோம். ஜண்டைனாவே ரெண்டு அர்த்தம். ஒரு ஸ்வரங்களையும் ரெண்டு தடவை நாம் வாசிக்கிறதுக்கு பேர் ஜண்டை வரிசை. அதே மாயா மாளவ கௌள ராகம்தான், ஆதித்தாளம்தான். இப்போ ஆரோகணம் அவரோகணம் வாசிப்போம் பாருங்க. இதுதான் ஆரோகணம் அவரோகணம். ச ரே 1 பா 2 பா 1 பா தா 1 நீ 2 சா சா நீ 2 பா 1 பா பா 1 தா 2 ரே 1 சா. இந்த ஸ்வரங்கள் தான் மாயா மாளவ கௌள ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் ஸ்கேல்னு சொல்கிறது. இப்போ ஜண்ட வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சாவுரியும் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் போடுவோம். செகண்ட் ஸ்ட்ரிங்கில் அப்போ தான் நமக்கு கை வரும். ரெண்டாவது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? மாவு ஃபஸ்ட்டு மாவுக்கு பின்னாடி இருக்கிறது சா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரேவன். செகண்ட் பேரா உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. நான் முதல்லையே அன்புடன் இல்கையன் அந்த சேனலில் உங்களுக்கு வோக்கலில் எல்லாமே கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். இது என்னுடைய செகண்ட் சேனல், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலையும் நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் பேரா பார்த்துட்டோம். தேர்ட் பேரா இதில் வந்து மூணு நோட்ஸ்.
மூணு மூணு ஸ்வரங்களாக வாசிச்சோம். அடுத்த வரப்போகிறது சரீரிக சரிக. முதல்ல 5 நோட்ஸு, அப்புறம் 3 நோட்ஸ். சரீரிக சரிக சரி. அடுத்து வர பேராகிராஃப் பாருங்க. இந்த 5 பேராகிராஃபும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீணை இருந்தாலும் இல்லாட்டாலும் வீணை இருக்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீணை இல்லாதவங்க ஓக்கலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, சாதகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வரும். இது ஈஸியான ஒரு சாதகம்தான், நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. மறுபடியும் அடுத்த எபிசோடில் இன்னொரு மெத்தட், அது எப்படின்னா ஜெண்டை வச்சு அடித்து போடுற மெத்தடுன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற நோட்ஸுக்கு போயிட்டு வரணும். இப்படி வரணும். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். Until that, bye. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது ஒரு டிவைன் மியூசிக், எல்லாருமே கற்றுக்கணும். ரொம்பவுமே ஈஸி, படிக்கிறதுக்கு ஈஸியாக உங்கள் ட்ராயிங் ரூம்க்கே வருது, ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.